பேருந்து இயக்கத்தை தடை செய்யும் வகையில் முற்றுகையிடவோ சிறைபிடிக்கவோ முயன்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தி. விவரங்களை தருவதற்காக எம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பணிக்கு வராத போக்குவரத்து தொழிலாளர்கள் பற்றிய கணக்கெடுப்பு தற்போது தொடங்கி இருக்கின்றது. கடந்த நேற்றைய தினம் ஆரம்பித்த போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது போக்குவரத்து கழகம் சார்பில் தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இரண்டாவது நாள் வேலை நிறுத்தமான இன்று தமிழகம் முழுவதும் பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளுக்கு முன்பாக அமர்ந்து பேருந்துகளை இயங்க விடாமல் செய்யக்கூடிய வகையில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்கின்ற அறிவிப்பினை நேற்றைய தினம் தொழிற்சங்கத்தினர் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதும் பேருந்து சேவை சீராக இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் பேருந்துகளின் இயக்கத்தை தடை செய்யும் வகையில் முற்றுகையிடவோ அல்லது பேருந்துகளை சிறைபிடிக்கவோ முயன்றால் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் துறை சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நேற்றைய தினம் முதல் இன்றும் பணிக்கு வராமல் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பற்றிய கணக்கெடுப்பையும் போக்குவரத்து துறை சார்பில் மேற்கொண்டு வருகின்றார்கள். CITU, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்று காலை 10 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. பொங்கல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுநல வழக்காக தொடரப்பட்டுள்ள அந்த வழக்கின் விசாரணை 10 மணிக்கு விசாரணைக்கு வர உள்ள நிலையில் 11 மணி அளவில் சென்னை பல்லவன் இல்லத்தை முற்றுகையிடுவோம் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பல்லவன் இல்லத்தை முற்றுகையிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் காவல்துறையினர் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது வரை இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சென்னை பல்லவன் இல்லத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போக்குவரத்து பணிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு முன்பாக இன்று காலை முதலே போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், குறிப்பாக CITU மற்றும் அண்ணா தொழிற்சங்கம், AITUC உள்ளிட்டவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள். அதற்கு ஏற்ப பல இடங்களில் மாவட்ட தலைநகரங்களில் பேருந்துகளை இயக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனருக்கு எதிராக தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் முழக்கங்களை எழுப்புவது, பேருந்துகள் வெளியேறி செல்ல விடாமல் தடுப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் போக்குவரத்து துறை சார்பில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அவர்கள் எந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் என்பதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உடனடியாக அவர்கள் மீது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பேருந்து போக்குவரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று காலை 7 மணி நிலவரப்படி 97.8 விழுக்காடு அளவிற்கு பேருந்துகள் இயங்கி வருகின்றன. MTC என்று சொல்லப்படக்கூடிய சென்னை மாநகருக்குள் இயக்கப்படக்கூடிய நகர பேருந்துகளை பொறுத்தவரை 97.6% அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. SCTC என்று சொல்லப்படக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளுடைய சேவையில் நேற்று முதல் தற்போது வரை எந்த பாதிப்பும் இல்லை. முழு அளவில் அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று காலை முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புறப்பட வேண்டிய 24 SCTC பேருந்துகளும் சரியான நேரத்தில் அதற்குரிய வழித்தடத்தில் புறப்பட்டு சென்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் SCTC பேருந்துகள் 100% இயங்கி வருகின்றன. விழுப்புரம் கோட்டத்தில் 99% பேருந்துகளும், சேலம் கோட்டத்தில் 97% பேருந்துகளும், கோவை கோட்டத்தில் 95.5% பேருந்துகளும், கும்பகோணம் கோட்டத்தில் 97.5% பேருந்துகளும், மதுரை கோட்டத்தில் 98.7% பேருந்துகளும், திருநெல்வேலி கோட்டத்தில் 99.2% பேருந்துகளும் என தமிழகம் முழுவதும் மொத்தம் இருக்கக்கூடிய 13,782 பேருந்துகளில் தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 13,489 பேருந்துகள் வரை இயக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் மொத்தமாக 97.87 விழுக்காடு அளவிற்கு தமிழகம் முழுவதும் பேருந்து சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக பெரும்பாலும் பொது போக்குவரத்தில் பேருந்து போக்குவரத்தில் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். பணிக்கு வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்களுடைய நேரம் கடந்த பிறகும் கூடுதல் பணியாக இதை பார்த்து வருகின்றார்கள். தோமுசா உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் ஏற்கனவே அந்த சங்கத்தினுடைய தலைமை அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கூடுதல் பணி நேரத்துடன் பணி செய்து வருகின்றார்கள். ஒரு சில பகுதிகளில் மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் பேருந்துகளை இயக்குவதற்கு போதுமான ஓட்டுநர் நடத்துனர் கிடைக்காத பட்சத்தில் ஓட்டுநர்களாக தனியார் ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களும் தற்பொழுது பேருந்துகளை இயக்கி வருகின்றார்கள். கல்லூரி பேருந்து ஓட்டிய அனுபவம் கொண்டவர்கள் உள்ளிட்டவர்கள் முறையான ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கின்றார்களா என்பதை பரிசோதித்த பிறகு அவர்களை வைத்தும் பேருந்துகள் இயக்கி வருகின்றார்கள். ஏனென்றால் போக்குவரத்து துறையை பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 4-5 நாட்களுக்கு உள்ளாக
பொதுமக்கள் அதிக அளவு நுகர்வு செய்வார்கள். மாவட்ட தலைநகரங்களுக்கு சென்று அதிக பொருட்கள் வாங்குவார்கள். பொங்கல் பண்டிகை என்பது கிட்டத்தட்ட ஒரு வார கால அளவிற்கு கிராமங்களில் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை. எனவே பொதுமக்கள் நகரங்களுக்கு செல்வதும் நகரங்களில் இருந்து பொருட்களை ஏராளமாக வாங்கி கொண்டு வருவதும் இந்த பொங்கலுக்கு முன்பாக ஒரு வார காலகட்டத்திற்கு போக்குவரத்து துறை சார்ந்து பல்வேறு மக்கள் பேருந்து போக்குவரத்தை பயன்படுத்துவார்கள். எனவே தற்போது பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு தடையில்லாமல் பேருந்து சேவையை வழங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு வரக்கூடிய மக்களுடைய இடம்பெயர்வு அதிகமாக இருக்கும் பொங்கல் நாட்களில் நுகர்வு செய்வதற்காக பல்வேறு பொருட்களை வாங்கி செல்வதற்காக. எனவே பேருந்துகளை முறையாக இயக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிராம வழித்தடங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பேருந்துகளை இயக்கி வருவதாக தற்பொழுது போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று காலை முதலே போக்குவரத்து துறையினுடைய உயர் அதிகாரிகளின் உத்தரவுக்கு இணங்க அனைத்து கோட்டங்களிலும் அந்தந்த பணிமனைகளுக்கு சென்று எத்தனை பேருந்துகள் புறப்பட்டிருக்கின்றன என்பதை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.